இந்த மகாபலிபுரத்தில் நட்சத்திர விடுதியில் நடந்த விஷயம் என்ன அப்படின்ற ஒரு பேசுபொருள் இப்ப இருக்கு. கதறி எழுதார் விஜய், உருண்டு புரண்டார் விஜய், சத்தியம் செய்தார் விஜய். ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் ஆள்ருக்காங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமாக அவர் நினைச்சது ஒன்று, தமிழ்நாடு நடந்தது ஒன்று. அவருக்கு ஆதரவாக இருந்தவர் கூட நீங்கள் எதிராக மாறிட்டாங்க. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் வந்து ஜனநாயகம் படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கு போயிடுவோம். ஏன்னா அது அந்த இதுக்கு போகாம பண்ணால் அதுக்கு போக உனக்கு டைமில் எதுக்கு மட்டும் வந்துட்டியா, எல்லாரையும் கொண்டு போய் மகாபலிபுரத்தில் இன்னைக்கு 30வது நாள். ஆமாம் அப்போ என்ன கட்சியாக காரியம் பண்ணுற இடமான்னு தெரியல. 16 நாள் காரியம் கழிச்சு தான் போவாங்க, 30 நாள் கழிச்சு தான் வர்றோம். மகாபலிபுரத்தில் விஜயின் பெயரில் 100 கோடி FD போடப்படும், அதுல இருந்து வரக்கூடிய வட்டியை 41 குடும்பத்துக்கும் மாசம் மாசம் பிரிச்சு கொடுக்க போறாரு. ஒரு மாசம் கழிச்சு உங்க தலைவர் வெளியில் வர்றாரு, உள்ள என்ன பண்ணாரு, எங்க இருந்தாரு தெரியல. அப்ப நீங்க பாக்குறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 1000 பேரா சேர்ந்துருக்கணுமா? இல்ல, யாரும் ஒரு ஆள் கூட இல்லையே. இந்த அரசியலே தப்பான அரசியல், கொள்கை இல்லாத அரசியல். இதை நம்பி பல இளைஞர்களுடைய வாழ்க்கை வீணா போயிட்டு இருக்கு. உங்களை வாழ வைத்து உங்களை அடையாளப்படுத்தி தமிழ்நாட்டில் உங்களையும் நடிகனாக ஏற்றுக்கொண்ட தமிழ் ரசிகர்களுக்கு என்ன பண்ணீங்க, சினிமா துறைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா. சரி, அதாவது 1 மாத காலமாக கரூர் செல்லும் விஜய் அப்படின்னு தம்ப்லைன் போட்டிருந்த ஊடகம் மகாபலிபுரத்தில் ஆறுதல் கூறுவதற்கு கரூர் மக்களை வரவழைத்த விஜய் அப்படின்னு ஒரு தம்ப்லைன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மகாபலிபுரத்தில் நட்சத்திர விடுதியில் நடந்த விஷயம் என்ன அப்படின்ற ஒரு பேசுபொருள் இப்ப இருக்கு. கதறி எழுதார் விஜய், உருண்டு புரண்டார் விஜய், சத்தியம் செய்தார் விஜய். என்ன சொல்ற, நிறைய அப்படி போட்டுருக்காங்க. அதாவது இது வரைக்கும் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. அதை பார்த்தீங்கன்னா உள்ள அந்த நிர்வாகிகளை கூட்டு போயிருக்கிறாரு, ஒரு ஆறுதல் சொல்கிறாரு, அவங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கும். ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி அதீத கற்பனைகள். கதறி எழுதாரு, சத்தியம் பண்ணார், அவங்க குடும்பத்தை நான் வந்து வாழ்க்கை முழுக்க நான் பார்த்துக்கிறேன், அந்த குடும்பத்துக்கு உண்டான தேவையானதான் பண்ணுறேன், வீட்டுக்கு அரிசி வாங்கி போடுறேன், பால் வாங்கி போடுறேங்கிற முதற்கொண்டு இவனுங்க வந்து ஊடகங்கள் வந்து ஹைட் பண்ணி பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆள் பேசாமல் தான் இருக்காப்புல. இருக்குன்னே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் ஆள்ருக்காப்புல. ஏன்னா ஒட்டுமொத்தமாக அவர் நினைச்சது ஒன்று, தமிழ்நாடு நடந்தது ஒன்று. அவருக்கு ஆதரவாக இருந்தவர் கூட நீங்கள் எதிராக மாறிட்டாங்க. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் வந்து பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், மற்றபடி சமூகத்தில் உள்ள நபர்களாக இருக்கட்டும், பெரும்பாலானவர்கள் அவருக்கு எதிராக மாறிட்டாங்க. இல்ல சார், தொண்டர்களே இப்போ மாறிட்டாங்க. தொண்டர்களே வந்து ஏன்னா அவங்க எவ்வளோ நாள் தான் நாங்கள் விட்டு கொடுக்குறது, எங்களை போட்டு அடிக்கிறானுன்ற அளவுக்கு அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டிவிக்கு இருக்கக்கூடிய சிலர் கூட கொஞ்சம் யோசிக்க தெரிஞ்ச ஆட்கள் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ விஜயே வந்து ஒரு பெரிய ஒரு அப்செட்டில் தான் இருக்கிறார். அப்படிங்கும் போது இந்த பிரச்சனைக்கு, கரூர் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இது நீண்ட நாள் போயிட்டே இருக்குது, போயிட்டு காசு கொடுத்துட்டோம், கூட்டு வந்து பார்த்துட்டோம்னா ஒரு புல்ஸ்டாப் வச்சிடலாம், அடுத்த வேலைக்கு போயிடலாம். நம்ம ஜனநாயகம் படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கு போயிடுவோம். ஏன்னா அது அந்த இதுக்கு போகாமல் பண்ணால் அதுக்கு போக உனக்கு டைமில் எதுக்கு மட்டும் வந்துட்டியா அப்படின்னு ஒரு விமர்சனம் வரும். அதனால் இந்த பிரச்சனையை முடிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே 17ஆம் தேதி அங்கே போய் சந்திக்கிறதுக்காக தேதியெல்லாம் வாங்கினாங்க. அப்புறம் வந்து அதை கேன்சல் பண்ணாங்க. அப்புறம் இவங்க தான் கேன்சல் பண்ணுறாங்க. அப்புறம் இவங்க என்ன கேட்குறாங்க, சார் அரசாங்கம் அனுமதி கொடுக்கலன்றத டிவிகே சார்பாக சொல்றாங்க. எது உண்மை சார்? அரசாங்கத்தில் அனுமதி கேட்கவே இல்லைங்கிறதா உண்மை. கேட்கவே இல்லைங்கிறதா உண்மை. அதையும் மீறி நீங்க கேட்டு அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கோர்ட்டுக்கு போயிருக்கணும். கண்டிப்பா. ஏன்னா நீங்க வந்து SIT-யை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனீங்கல்ல. எங்க கரூருக்கு போறதுக்கு ஆர்டர் கொடுக்கணும், கோர்ட்டில் போனால் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்குமே. கோர்ட் ஆர்டர் போடுறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு, காவல்துறை இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இவர் பாதுகாப்பாக கூட்டு வர்றது அரசாங்கத்தினுடைய வேலை அப்படின்னு கோர்ட் ஆர்டர் போட்டிருந்தா நீங்க போயிட்டு வந்துக்கலாமே. ஏன் போல? இவர்களுக்கு போகிறதுக்கு அங்கே மனசு இல்லை, பயம், அப்செட்டில் உட்காந்துருக்குறாங்க. என்ன செய்ய போகிறதுன்னு தெரில. கட்சிக்குள்ளே குழப்பம், நிர்வாகிகள் மத்தியில் குழப்பம், மாவட்ட செயலர் சைலண்ட் ஆகிட்டான், 2ஆம் கட்ட தலைவர்லாம் சைலண்ட் ஆகிட்டான். கட்சியை ஒரு ஏறக்குறைய ஒரு ஷட் டவுன் பண்ணக்கூடிய மனநிலையில் அங்கே இருக்குது கட்சி. அப்படிங்கும் போது இவர்களே அதை கேன்சல் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டே கொடுக்கலன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் கோர்ட்டில் போய் வாங்கப்போ, ஆர்டரை போட்டு வாங்கு. நீங்கள் தான் டெல்லி வரைக்கும் போகிறீங்களே சார்ட்டர் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு, சென்னை ஹைகோர்ட்டில் போட்டு டெல்லிக்கு கரூருக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வழி தெரியாதா? கரூருக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் வாங்க தெரியாதா? அப்போ அவர்களுக்கு மனம் இல்லை, அவர்களுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கணும். அவர் 2 பஸ்ஸில் கூட்டுவான், எல்லாரையும் கூட்டு போய் மகாபலிபுரத்தில் இன்னைக்கு 30வது நாள். ஆமாம் அப்போ என்ன கட்சியாக காரியம் பண்ணுற இடமான்னு தெரியல. 16 நாள் காரியம் கழிச்சு தான் போவாங்க, 30 நாள் கழிச்சு தான் வர்றோம்.
அப்படின்ற மாதிரி இல்ல, இந்த இடத்துல ஜோஷியர் பேச்சை கேட்டு தீட்டு பார்க்கிறார் விஜய்ன்ற ஒரு செய்தி எல்லாம் பார்ப்பாரு. அவர் சட்டை போடுற கலர் கூட ஜோசியக்காரன் கேட்டு தான் போடுவார். அப்படியா சார்? கதை கேட்பது, கதைக்கு தலைப்பு வைப்பது. சில ஜோசியக்காரர்கள் எனக்கு நல்லாவே தெரியும். சில ஜோசியக்காரர்கிட்ட போய் எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ், எத்தனையோ டேரக்டர்ஸ் கதை கேட்டிருக்காங்க. அவர் நடித்த ஒரு பிரபலமான ஒரு படத்தினுடைய கதையை தேர்வு செய்த ஒரு ஜோசியக்காரர் தான். இல்ல சார், ஜோசப் விஜய்க்கும் ஜோசியக்காரருக்கும் நான் சொல்ற ஜோசியக்காரர் ஒரு இஸ்லாமியர். இவருக்கு அதெல்லாம் மதம்லாம் முக்கியம் கிடையாது. இவர் மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கைவாதி. ஜோசியக்காரன் இன்னைக்கு வெள்ளை கடலில் சோறு திங்கக்கூடாதுன்னு வச்சுக்க மாட்டாப்புல. இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும்னு முடிவு பண்ணுவாப்புல. அப்படி ஒரு ஜோசியன் மீது ஒரு மூட நம்பிக்கை ஊறி போன நபர் விஜய். அப்படி ஒரு நபர் தான் நீங்கள் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் 30ஆம் தேதியோட கணக்கை முடிச்சு விட்ருங்க, 31ஆம் தேதி அவங்களுக்கு ரொம்ப டேஞ்சர் ஆகி போகும்னு சொல்லியிருப்பாங்க. ராயப்பேட்டையில் ஒரு ஜோசியர் இருந்தார். ஜோசியர்னா ஒரு ஒரு இஸ்லாமிய ஒரு பெரியவர் இருந்தார். அவரிடம் வாரம் ஒரு முறை வருவார் விஜய். அவர்கிட்ட தான் முக்கியமான ஆலோசனைலாம் கேட்டுப்பார். அவரை பார்க்குறதுக்கு தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள்லாம் வருவாங்க. அவர் சொல்லி பல பேர் அவர்கிட்ட உதவி இயக்குநராக கூட சேர்ந்துருக்காங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க, நிறைய ஜோசியர் இருக்காங்க. விஜய்க்கு நிறையா எல்லா மதத்துலையும் இருக்காங்க. யார் எதை சொன்னாலும் நம்பக்கூடிய நபர் தான். நீங்கள் அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆயிருவீங்க, அடுத்த முதலமைச்சர் ஆயிருவீங்க. இந்த கட்சி ஆரம்பிச்சதே அவன் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ராசி நல்லா இருக்குது, 2026 முதலமைச்சர் ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க போல். இப்போ இந்த மகாபலிபுரமுமே அவங்க ஒரு அடுத்த ஜனநாயகன் படத்தினுடைய சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, அது ஆரம்பிக்கிறதுக்கு அந்த வேலையை தயாராகிட்டாங்க. இப்போ கரூருக்கு போகாமல் இது பண்ணால் என்ன பண்ணுவாங்க? ஏன் கரூருக்கு போகாமல் நீங்கள் ஜனநாயகன் படத்தில் பாட்டு ரிலீஸ் பண்ணி டான்ஸ் ஆடுறீங்களே, அப்புறம் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இல்ல சார், இப்போ 41 குடும்பம் ஒருத்தர் கூடவா சார் எதிர்ப்பு தெரிவிக்கல? எங்க வீட்டுல இழப்பு, நான் ஏன் உன்னை பார்க்கணும்? அதில் ஒருத்தர் வரவே இல்லையே. ஒருத்தர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி. அவர் பணமும் வாங்கல, வரவும் இல்லை. 20 லட்சம் பணமும் வாங்கல. அவர் பணம் வேணான்ட்டார். பணம் வாங்க மாட்டேங்க, உயிரை விட பணம் ஒரு முக்கிய விஷயம் கிடையாது, பணம் வாங்க மாட்டேன்ட்டாரு, நான் வரவும் மாட்டேன்ட்டார். அந்த மாதிரி இன்னொரு குடும்பம் பணம் வாங்கியிருக்காங்க, பட் அவங்க வரல. ஏன் இது என்ன அங்கே பார்க்கறது, அவங்களை இங்கே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில பேர் பாவம் எல்லாருமே பொருளாதார ரீதியாக பின்புலத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பெருசாக கல்வி அறிவும் இல்லை. அவங்களுக்கு என்ன செய்யறதுனே அவங்களுக்கு தெரியல. அதை இவங்க காரில் கூட்டு போகிறாங்க. சரி வாப்பா, சென்னை வரைக்கும் போயிட்டு வருவோம், விஜய் பார்க்கணுங்கிறாருங்கிற மாதிரி அவங்க. சரி ஓகே, 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு, போய் பார்த்துருவோம், ஒரு மரியாதைக்காவது போய் பார்க்கணுமே அப்படிங்கிற நிலைமை தான் வந்துருக்காங்க. இன்னொரு விஷயம், அதாவது சில பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மகாபலிபுரத்தில் விஜயின் பெயரில் 100 கோடி FD போடப்படும், அதுல இருந்து வரக்கூடிய வட்டியை 41 குடும்பத்துக்கும் மாசம் மாசம் பிரிச்சு கொடுக்க போறாரு அப்படின்ற செய்தியும் சொல்றாங்களே சார், இது உண்மையா? இந்த கும்கி படத்துல இந்த தம்பிராமையா நைட் ஃபுல்லா தூங்காமல் உட்காந்துருப்பார், பயந்து போய். காலையில் 2 பேர் டீ கொடுக்க வருவாங்க. பார்த்தீங்களா, ஐயா நைட்டு ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணி ஒட்டாமல் உருக்கு ஏற்றி வச்சிருக்காரு, இந்த கொம்பை வந்தால் என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு சொல்லிட்டு பாங்க. அவர் சொல்லுவாப்புல, நானே பயந்து போய் உட்காந்துருக்கேன், ஏன்டா படுத்துறீங்க அப்படின்றாரு. அந்த மாதிரி தான் விஜய் பாவம். அன்னைக்கு அடித்த ஷாக்கில் கொண்டு வீட்டுக்குள்ளே அடைஞ்சவர் தான். ஒரு மனுஷன் 25 நாள் எப்படி வீட்டுக்குள்ளே உட்காந்தாருன்னு தெரியல, என்னதான் ஜெய்வா இருக்குதுன்னு தெரியல. வீட்டுக்குள்ளேயே 25 நாள் இருந்துட்டு இப்போ தான் வெளியே வந்திருக்காப்புல பயந்து போய். அவர் 1 கோடி டெபாசிட் போட்டார், வீட்டில் படுத்துக்கிட்டு வியூகம் அமைக்கிறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி பேசினார், பிரைம் மினிஸ்டர் பேசினார், 100 சீட்டு பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, 115 சீட்டு இங்கே, 100 சீட்டு அங்கே. காங்கிரஸ் கட்சி ஒரு துணை முதலமைச்சர், இவர் முதலமைச்சர், இவங்கெல்லாம் அமைச்சர்னு இவங்களா அள்ளி விடுறாங்க. அந்த ஆள் வீட்டுக்குள்ளே போய் பம்பனம் தான் 1 மாதம் ஆச்சு, ஆளைய காலம் இப்போ தான் எழுந்திருக்காப்புல. அது ஜோசிய காலம் சொல்லியிருப்பாங்க, 1 மாதத்துக்கு மேலே வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வேற மாதிரி ஆயிருக்கீங்க, வெளியே போகன்னு சொல்லியிருப்பாங்க போல். இப்போ எதுவுமே அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது, அவங்க தரப்பிலிருந்து எதுவுமே சொல்றது இல்லை. இந்த மக்களை சந்திக்கிறது கூட டிவிக்கு அஃபிஷியல் பேஜ்ல எந்த ஒரு அறிக்கையோ எதுவுமே வெளியே வரலையே சார். இது ஒரு வதந்தி நியூஸ் மாதிரி தானே சார் நம்ம டிவியில். இல்லை, அது இவங்களுக்கு ப்ரெஸ்க்கு ஒரு ரிலீஸ் கொடுத்தாங்க, ஊடகங்கள் இதை கவர் பண்ண வேண்டாம், இது தனிப்பட்ட நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பு வெளியிடணும். ஆமாம், அதை நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை மூடி மறைக்கின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் அரசியல் தளத்துக்கு வந்துட்டீங்கன்னா அது டிரான்ஸ்பரண்ட் தான், ஓப்பன் தான். இந்த மாதிரி நாங்கள் தலைவர் விஜய் ஆர்வல் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கலாம், ஒரு ப்ரெஸ்ஸுக்கு சொல்லியிருக்கலாம், மக்களுக்கு சொல்லியிருக்கலாம். அதை சஸ்பென்ஸாக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க செஞ்சுருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த மகாபலிபுரத்தில் இவங்க அந்த 41 குடும்பத்தை சந்திக்க எந்த காவல்துறையிடம் அனுமதி கேட்டாங்க அப்படின்ற கேள்வி? இல்லை, அனுமதி வாங்கிட்டு தான் பண்ணியிருக்காங்க. காவல்துறை அனுமதி வாங்கி தான் பண்ணியிருக்காங்க. அந்த பகுதியினுடைய காவல்துறையில் அனுமதி வாங்கி தான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கே எந்த நண்பர்களையும் கூடலை. ஆமாம், அந்த கேள்வியும் இருக்குது. அந்த கேள்வி ஏன் கூடலை? இப்போ உங்களுக்கு இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜயினுடைய இமேஜுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, விஜயினுடைய மாஸ் கூடி இருக்கு. 1 மாதம் கழிச்சு உங்கள் தலைவர் வெளியே வர்றாரு.
ஜெயலலிதா ஆஸ்பத்திரி சேர்ந்திருக்கப்ப ஆஸ்பத்திரிக்கு வெளியிலே உட்காந்தாங்க, கலைஞர் ஆஸ்பத்திரி சேர்ந்திருக்கப்ப ஆஸ்பத்திரிக்கு வெளியிலே உட்காந்தாங்க. ஒரு மாதம் கழிச்சு உங்கள் தலைவர் வெளியில் வர்றாரு, உள்ள என்ன பண்ணாரு எங்கே இருந்தாரு தெரியல. அப்போ நீங்கள் பார்க்கறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 1000 பேராக சேர்ந்துருக்கணுமா? இல்லை, யாரும் ஒரு ஆள் கூட இல்லையே. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ இவங்க வந்து அந்த பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இப்போ தொடர்ந்து நம்ம விஜயை பற்றி நிறையா பேசுகிறோம். நமக்கு ஏன்டா திருப்பி விஜயை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, விஜய் செய்யக்கூடிய அரசியல் தவறான ஒரு அரசியல். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று சாதி, ஒன்று போதை. ஆனால் விஜய் பின்னாடி ஒரு இளைஞர்கள் கூட்டம் இருக்குது. எல்லாம் அந்த 16, 17, 20 வயசுக்குள்ள இளைஞர் கூட்டம். அந்த இளைஞர்களுக்கு இந்த சாதிக்கு எதிரான மனநிலையோ போதைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வையோ விஜய் பேசிருக்காரா இது வரைக்கும்? இல்லை. ஏன்னா அவருடைய படங்கள்ல கோட் படத்துலேயே கடைசியாக நடிச்ச படத்துலேயே பாட்டிலோட தான் வர்றாரு. அப்போ இன்னைக்கு இந்த 2 விஷயம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இளைஞர்கள் மத்தியில் சாதிய ஆதிக்கம்ங்கிறது அதிகமாக இருக்குது. அது வந்து கிராமப்புறங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்மாடி பார்க்குறோம். ஒரு படித்த பையன் இன்னொரு படித்த பையனை வெட்டி கொள்கிறான், ஒரு பள்ளிக்கூட பையன் இன்னொரு பள்ளிக்கூடத்தை பையனை வெட்டி கொள்கிறான். அப்போ இது வந்து சாதிய ரீதியான மனப்பான்மை வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. இப்போ அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய இளைஞர் பட்டாளத்தை கூட வச்சுருக்க நீங்கள் அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் ஏதாவது சாதிய ரீதியான பெரியார் கொள்கை தலைவர்ன்றீங்களா, பெரியார் சாதிக்கு எதிரான பேசிய ஏதாவது விஷயங்களை நீங்கள் பேசியிருக்கீங்களா? அவர் மொத்தமே 4 முறை தான் பேசியிருக்காரு. அது 30 நிமிஷம் தான் பேசியிருக்காரு வச்சுங்க, 3 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. அந்த 3 நிமிஷத்துலையாவது 1 நிமிஷமாவது ஏதாவது அந்த பசங்களுக்கு அப்பா போதைக்கு அடிமையாகக்கூடாது, உங்கள் வாழ்க்கையை பார்க்கணும், கல்வி உங்களுக்கு முக்கியம், எல்லாம் 16, 17 வயசு பசங்க. அப்போ கல்வி முக்கியங்கிற விஷயத்தை நீங்கள் ஏன் வலியுறுத்தலை? சாதிக்கு எதிரான விஷயத்தை ஏன் பேசலை? போதைக்கு எதிரான விஷயத்தை ஏன் பேசலை? தொடர்ந்து ஏன்னா இந்த பசங்க தப்பான வழியில் போய்கிட்டு இருக்க, இவர் பின்னாடி சினிமா கவர்ச்சியை நம்பி போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம். இப்போ நான் தொடர்ந்து பேசினப்போ எனக்கு நிறையா ஃபோன் கால் மெசேஜ். ஒரு ஸ்கூலுடைய பிரின்ஸ்பால், டீச்சர் கம் பிரின்ஸ்பால் அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க. சார் உங்கள் வீடியோ தொடர்ந்து நாங்கள் பார்க்குறோம், ரொம்ப நல்லா இருக்குது, தொடர்ந்து பேசுங்க. ஏன்னா எங்கள் ஸ்கூல்லேயே நிறையா பசங்க நல்லா படிக்கிற பசங்களே வந்து எல்லாம் +1 +2 படிக்கிற பசங்க, அவங்க அடுத்த வருஷம் தான் ஓட்டே போட போகிறாங்க. அந்த பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் விஜயை பார்க்க போகிறோம், டிவிக்கு இருக்கிறோம், நாங்கள் வந்து எம்எல்ஏ ஆயிடுவோம், நாங்கள் வந்து அவங்களுக்கு என்னன்னே தெரியல. இந்த ஒரு கவர்ச்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க படிப்பு விட்டுறாங்க சார். நிறையா பசங்க வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டானுங்க, நாங்கள் ப்ரைவேட் எழுதிக்கிறோம். நிறைய பேர் படிக்கவே இல்லை, நல்லா படிக்கிற பசங்க கூட இந்த மாதிரி நிலைமைக்கு போயிட்டாங்க. பெரிய வருத்தமான விஷயமா இருக்குது. இதை பற்றி நீங்கள் ஒரு அவேர்னஸ் மாதிரி பேசுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னொருத்தர் துபாயிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, அவருடைய அண்ணனுடைய பையன் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறான். பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பணத்தை எடுத்துகிட்டு போய் கட்சின்னு செலவழிச்சிட்டு இருக்கான், காலேஜுக்கு போகிறதில்ல. அவங்க அப்பா அவங்க குடும்பமே அவனை நம்பி தான் இருக்குது. அவன் தங்கச்சி 2 தங்கச்சி இருக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து பாவம் கஷ்டப்பட்டு இருக்காரு. இவனை படிக்க வச்சு இவன் குடும்பத்துக்கு ஆளாயிரம்னு பார்த்தா இவன் வந்து கட்சின்னு சுற்றிட்டு இருக்கிறான். வீட்டில் இருக்க காசை எடுத்துகிட்டு போய் வந்து கட்சிக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறான். நாங்களும் எவ்வளோ சொல்லியாச்சு, அவங்க பேசின வீடியோலாம் நாங்கள் போட்டு காமிச்சிருக்கிறோம், அந்த பையனுக்கு எதுவுமே மண்டையில் ஏற மாட்டேங்குது அப்படிங்கிறார். இதெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தணுமா இல்லையா? கண்டிப்பா சார். உங்களுக்கு பின்னாடி இந்த 15, 16 வயசு பசங்க வந்து படிப்பு முக்கியம் தம்பி, கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், நீ படித்து முடிச்சுட்டு வா, அப்புறம் அரசியல் பண்ணலாம், குறைந்தபட்சம் நீ ஒரு டிகிரி வாங்கிக்க, வீணான அனாவசியமான செலவு பண்ணாதீங்க, போதை பழக்கத்தை அடிமையாயிராதீங்க, சாதி மத துவேஷத்தை பார்க்காதீங்க அப்படின்னு விஜய் பேசினா அதில் ஏதாவது கொஞ்சம் எடுபடும். இது ஏதாவது பேசியிருக்கிறாரா? இல்லை. மேடையில் வர்றது, விசில் அடிக்கிறது, பிளேயிங் கொடுக்கறது, மஃப்ளர் எடுத்து சுற்றுறது, டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, அவனுக்குலாம் வந்து முறுக்கு ஏற்றுறது. நீங்கள் எல்லாம் வந்து வாரியர்ஸ், நீங்கள்லாம் வந்து போர் வீரர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸ், விர்ச்சுவல் போர் வீரர்ஸ்னால் அவன் நேராக போய் அவன் சண்டையை போட்டு கேஷம் வாங்கிட்டு உள்ள போயிடறாங்க. இவர் போய் பணியில் படுத்துக்குவார் 1 மாதமாக. இது என்னன்னு தெரியாமல் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா யார்கிட்டையும் போய் மரணம் எடுக்கிறாங்க. பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட அவர் சமூக பொறுப்பில் இருக்கக்கூடியவர், உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் அவங்கள போய் அசிங்கமாக திட்டி விஜயை பற்றி பேசினாலே அவங்களுக்கு வந்து தவறான கமெண்ட்ஸோட போயிடறாங்க. வீடியோ கீழே வருது. இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் அவனை வாரியர்னு சொன்னதான் காரணம். நீங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் கண்ணியமாக நடந்துக்கணும் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா அவன் கொஞ்சமாவது கேட்டிருப்பான். நீங்கள் வாரியர்ஸ்னா அவன் வந்து அவன் ஏறி நின்றுட்டான் மேலே. ஓஹோ, நம்மளாம் போர் வீரர் ரேஞ்சுக்கு சொல்கிறாப்புல. போர் வீரருக்கு இந்த தற்கொலைக்கு அர்த்தம் நான் தெரியுதில்ல. போர்க்களத்தில் உயிரை துச்சமென மதிக்காமல் நிற்கிறவங்க தான் போர் வீரர்கள், அவங்க தான் வாரியர்ஸ். இவங்க வாரியர்ஸா இல்லை. இந்த பசங்களை வந்து நீங்கள் சீண்டி விடுறீங்க. இந்த பசங்களை வந்து நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போங்கன்றீங்க. அவன் என்ன பண்ணுறான், போய் சண்டை போட்டுட்டு வழக்கு வாங்கிட்டு டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு மன்னிப்பு வீடியோ போடுறான். இதுதான் நடக்குது. அப்போ நீங்கள் தப்பான ஒரு வழியை அரசியலில் கொண்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த அரசியலே தப்பான அரசியல், கொள்கை இல்லாத அரசியல். இதை நம்பி பல இளைஞர்களுடைய வாழ்க்கை வீணாக போய்கிட்டு இருக்கு. பலர் தன் சொந்த காசை போட்டு செலவு பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது. இன்னொரு மாவட்ட செயலாளருடைய அப்பா, அவர் ஒரு கட்சியில் இருக்கார், அவருடைய நண்பர், நமக்கு தெரிஞ்ச நண்பர், அவர் புலம்பி தள்ளிட்டாரான். பாருங்கள் சார், வீட்டில் இருக்க படத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான், டெய்லி காலைல 10,000 எடுத்து போகிறான், 2 கேமரா கூப்பிட்டுக்கிறான், போய் ஃபோட்டோ எடுக்கிறான், வீடியோ எடுக்கிறான், பாட்டு போகிறான், ஹை ஸ்பீடில் ஸ்லோ மோஷன் நடந்து வர்றான். இவன் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல, நான் உழைச்சி சம்பாதிச்சு வச்சுருக்கேன் காசை.
ஆனால் இவங்க வந்து கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டு இருக்கான், சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்கிறார். இப்போ பல மாவட்ட செயலாளர் அப்படியே சைலண்ட் மூடில் போயிட்டாங்க. சார் விஜயிடம் அதீத பணம் இருக்கு இல்லை சார், அப்படி இருக்கும்போது மாவட்ட செயலாளர் கூட இந்த அளவுக்கு பணத்தை செலவு பண்ணணும்னு விஜய் எதிர்பார்க்குறாரு. விஜய் வந்து கட்சிக்காக இது வரைக்கும் ₹1 கூட செலவு பண்ணது, எல்லாருமே நிர்வாகிகள் செலவு பண்ணிட்டு இருக்கான், கட்சி நிர்வாகிகள் செலவு பண்ணிட்டு இருக்கான். சார் 200 கோடி தூக்கி போட்டுட்டு வந்திருக்கேன் மக்கள் சேவை செய்யன்னு சொன்னதெல்லாம் இப்போ போய் 200 கோடி எங்கே தூக்கி போட்டாரு? வீட்டில் போட்டு வந்திருக்காரு. இது வரைக்கும் சம்பாதிச்சா என்ன பண்ணீங்க? இது வரைக்கும் சம்பாதித்த பணத்தில் இந்த மக்களுக்காக என்ன செய்தீர்கள்? உங்களுக்கு 3 திருமண மண்டபம் இருக்குது, சென்னையில் வடபழனியில் இருக்குது, வடபழனி போரூரில் இருக்குது. வடபழனி போரூரில் சுற்றி பூராவே சினிமா கலைஞர்கள், சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான். 2015 ஒரு பெரும் வெள்ளம் வந்துச்சு, மக்கள் நிற்கக்கூடிய இடம் இல்லை. உங்கள் திருமண மண்டபத்தை 2 நாள் திறந்து விட்டீங்களா? இல்லை. இல்லை கொரோனா பெருந்தொற்று காலம் வந்துச்சு, சினிமா கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க, நீங்கள் ஏதாவது உதவி பண்ணீங்களா? இல்லை. உங்களை சார்ந்த சினிமா துறைக்கே நீங்கள் நியாயமாக இல்லை. உங்களை வாழ வைத்த, உங்களை அடையாளப்படுத்தி தமிழ்நாட்டுக்கு காமிச்ச அந்த சினிமாவுக்கே நீங்கள் எதுவும் பண்ணல. இன்னொரு கூடுதல் தகவல் சொல்கிறேன். அவருடைய சொந்த தாய் மாமா SN சுரேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோகனுக்கெலாம் டப்பிங் கொடுத்தாரு, பாடவும் செஞ்சுருக்காரு, நிறையா படங்கள் பாடியிருக்காரு. ஊமை விளையாடு படத்தில் மாமரத்து பூ எடுத்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அப்புறம் வந்துட்டு என் ராசாவின் மனசில் படத்தில் வந்து பாரிஜாத பூ பாட்டு பாடியிருக்காரு. நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு, இளமை காலங்களில் பாடியிருக்காரு. நிறைய நல்ல பாடகர் ப்ளஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட். அதாவது மோகன் படத்துக்கு பூரா அவர் தான் டப்பிங் கொடுப்பார். விஜயினுடைய சொந்த தாய் மாமா, அதாவது சோபா அவர்களுடைய கூட பிறந்த தம்பி. அவர் இன்னைக்கு வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்குது. சொந்த தாய் மாமாவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களை வைத்து படம் எடுத்து எத்தனையோ தயாரிப்பாளர் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்காங்களே. முதல் படத்தை 2வது படம் ராஜாவின் பார்வையில் எடுத்த ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தினுடைய இயக்குனர் உங்களை பல முறை சந்திக்க முயற்சி பண்ணார், முடியல. அந்த படம் தயாரிப்பாளர் உங்களுக்கு ஏதாவது அடுத்து நீங்கள் உதவி பண்ணுறேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. எத்தனையோ சம்பவங்கள் சொல்லிட்டு போகலாம். சரி, இப்போ இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நான் மருத்துவ செலவு செய்கிறேன், அது இல்லாமல் வந்து கல்வி செலவு செய்கிறேன் இப்படின்லாம் சொல்லியிருக்காங்களே, இதையாவது நிறைவேற்றுவாங்களா இல்லை ஒரு 2 வருஷம் செஞ்சுட்டு? இது எல்லாமே தகவலாக தான் இருக்குது. அந்த மக்கள் வெளியில் வந்த பிறகு தான் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறது நமக்கு முழுவதுமாக தெரிய வரும். அந்த மக்கள் வாய் திறந்து பேசினாங்க. ஆமாம், அவங்க சரி, அப்படியே அவங்க செய்வதாக ஒப்புக்கொண்டாலும் தொடர்ந்து செய்வாங்களா இல்லை ஒரு 2 வருஷம் அப்படி செஞ்சுட்டு? அது சாத்தியம் இல்லை. எப்படி பண்ண முடியும்? நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு பேங்க்கில் போட்டு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்குங்கன்னு சொல்லாமல் வரையும் மாதம் பணம் கொடுப்பேன்னு எத்தனை நாளைக்கு கொடுக்க முடியும்? இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு உயிரிழப்பு நடந்துடுச்சு, அதுக்கு ஒரு நிவாரணம் வழங்கிட்டாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அவங்கள தத்து எடுக்கிறேன், அவங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்கிறேன் அப்படின்னும் போது இது எப்படி சார் ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்குது இந்த சமூகத்தில் அப்படின்ற ஒரு பார்வை? இல்லை, அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு கரை விழுந்திருக்கு. அதை துடைக்கிறதுக்கு இந்த வேலை பண்ணுறாங்க. தத்தெடுக்க போகிறேன், அந்த குடும்பத்தை நான் முழுவதுமாக நான் பார்த்துக்கிறேன், அந்த குடும்பத்தில் யார் படித்தாலும் நான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவரை முதல்ல பார்க்கவே முடியாது, எங்கே அவர் வந்து உதவி பண்ண போகிறாரு? கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே போய் அடைச்சாருன்னா ஒரு மாதத்துக்கு பார்த்தா வெளியே வர்றாரு. இவர் போய் எங்கே இவரை முதல்ல அணுக முடியுமா? நிர்வாகிகளே இவர் அணுக முடியல, பெத்த அப்பா அம்மாவே இவரை பார்க்க முடியலன்றாங்க. விஜய்கிட்ட இப்போ நான் பெத்த தாயோ தகப்பனோ விஜய்கிட்ட உடனே பேச முடியாதுங்கிறாங்க. அதற்குரிய தகவல் அப்படி சொல்கிறாங்க. இப்போ கூட ஆனால் எல்லா அரங்கத்துலேயும் அவங்க தாய் தந்தி உட்கார செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அங்கேருந்து கூட்டு வர்றாங்க, கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு மேடையோடு போயிடுறது தான். நம்ம பழக்க வழக்கம்லாம் மேடையோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான். அப்படி தான் விஜய் இருக்கார். இப்போ எஸ்ஐசியை கூட மீட் பண்ண 9 மணிக்கு அவருடைய ரூமில் போய் லாக் பண்ணிட்டாருன்னா, அவர் பெட்ரூமுக்கு அவர் ரூம் போயிட்டாருன்னா அடுத்த நாள் காலை எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோ அந்த மாதிரி தான் வெளியே வருவாராம். அதுக்கிடையில் யாரும் அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவரை கான்டாக்ட் பண்ணவே முடியாது. அவர் பிஏஓ மற்ற கூட இருக்க ஆட்கள் மட்டும்தான் அவர் கான்டாக்ட் பண்ண முடியுங்கிறாங்க. இப்போ இந்த 10 வருஷத்துக்கு நான் அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறேன்னா எப்படி பார்த்துக்குவீங்க? ஆல்ரெடி 20 லட்ச ரூபா கொடுத்துட்டீங்க. மாதம் அந்த குடும்பத்துக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கி போட்டுருவீங்களா? பால் வாங்கி கொடுத்துருவீங்களா? டெய்லி ஒரு போய் வீட்டில் வந்து சைக்கிளில் வந்து பால் வாங்கி கொடுத்து வருவாரா? இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறது தான். பார்த்தீங்களா அந்த குடும்பத்துக்காக இது வரைக்கும் நீங்கள் சார்ந்த சினிமாவுக்கு இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க? உங்களை வாழ வைத்து, உங்களை அடையாளப்படுத்தி, தமிழ்நாட்டில் உங்களையும் நடிகனாக ஏற்றுக்கொண்ட தமிழ் ரசிகர்களுக்கு என்ன பண்ணீங்க? சினிமா துறைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? யாருக்குமே உங்களுடைய உறவினருக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? உங்களை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளருக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? படம் எடுத்த இயக்குனருக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? யாருக்கும் எத்தனையோ பேர் வறுமையில் இருக்காங்களே. உங்களிடம் ஆரம்பத்தில் மன்றத்தில் நிர்வாகிகளாக இருந்தவங்க பல பேர் இன்றைக்கி வெளியே போயிட்டாங்க. அவர்கள் 20 வருஷம் 30 வருஷம் உங்களோட இருந்திருக்காங்க. அந்த ஆட்கள் யாருக்குமே நீங்கள் எதுவுமே பண்ணலையே. லிஸ்ட்டு போட்டு சொல்ல முடியும் அவங்க யாருன்னு, அவங்க பேரோடு சொல்ல முடியும். குமுறிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான உங்களோட 20 வருஷம் 27 வருஷம் பயணம் பண்ணவங்க நடுரோட்டில் நிற்கிறாங்க. நம்ம வீடியோ போட நிறைய தகவலை கொடுன்னு சொல்கிறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, இதை பேசுங்க, அதை பேசுங்க, எங்களை பற்றி பேசுங்க. இதுதான் ஒய்யனுடைய ஒரிஜினாலிட்டி. இவர் வந்து ஒரு பாரி வள்ளல் மாதிரி அப்படியே எம்ஜிஆர் மாதிரி எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருவாரு,
அப்படிங்கிறதெல்லாம் வந்து அரசியலுக்காக பண்ணக்கூடிய நாடகம் தான். சரி, இப்போ இந்த எலைட் பொலிட்டீஷியனாக விஜய் இருக்கக்கூடிய இந்த அரசியல் மக்கள் மத்தியில் வந்து அவர் செயல்படாமலே இருந்தால் மக்களுக்கு மத்தியில் இந்த அரசியல் எடுபடுமான்ற கேள்வியும் இருக்கு. பொலிட்டீஷியன் எலைட் மட்டும் வச்சுக்கலாம், பொலிட்டீஷியன் நீங்கள் அவரை சேர்க்கக்கூடாது. தேர்தல் களத்துக்கு வந்த பிறகு தான் அவர் பொலிட்டீஷியனா இல்லையாங்கிறது மக்கள் இல்லை வருவாரான்ற கேள்வியே இல்லை. இப்போ வெளியவே வர பயப்படுறாரு. இப்போ வரக்கூடிய தகவல் என்னன்னா, அவருக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். ஒரு ஆப்ஷன் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகிறது, இன்னொரு ஆப்ஷன் தனியாக நிற்கிறது. தனியாக என்ன பெருசாக கூட்டணி அமையாது. கூட்டணி அமையாத பட்சத்தில் கரூர் சம்பவத்துக்கு பிறகு 5% 4% வாக்கு வாங்கி தேர்தலோடு முடிஞ்சிடும். கூட்டணிக்கு போனார்னா கட்சி ஆரம்பித்து ஒரு வருடத்தை கூட தன் கொள்கையை காப்பாற்ற முடியாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் விஜய் மாறிடுவார். கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய் அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறப்ப தன் கொள்கையை தாம் பேச்ச தானே ஒரு வருஷத்துக்கு கூட கட்டி காப்பாற்ற முடியாத ஒரு தலைவராக அசிங்கப்பட்டுருவார் அரசியலில். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா பலரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒன்றும் கட்சியினுடைய கட்டமைப்பு ஒன்றும் பலப்படுத்தலை, நிர்வாகிகள் போடல, அணி நிர்வாகிகள் போடல, மகளிர் அணியோ இளைஞர் அணியோ இந்த மாதிரியான அணி நிர்வாகிகள் போடலை. இனிமேல் கொடுத்தா கூட யாருமே அந்த வாங்க மாட்டாங்க, எல்லாரும் கை காசு செலவழிச்சு தான் உட்காந்துருக்கலாம். அப்படிங்கும்போது அணி நிர்வாகிகள் போடல, அடிப்படை கட்டமைப்புகளை சரி பண்ணலை. இந்த நேரத்தில் தேர்தல் நான் சந்திக்க முடியாது. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒன்றும் கட்சியை நாங்கள் பலப்படுத்தோம். அதை தான் சொல்கிறாரு, நாங்கள் ஒன்றும் சிறு கட்சி தான், அனுபவம் இல்லாமல் தான் இருக்கிறோம், அனுபவத்தை நாங்கள் உருவாக்கிறோம், கட்டமைப்புகள் நாங்கள் உருவாக்கிறோம், அதுக்கு பிறகு நாங்கள் தேர்தலுக்கு வர்றோம், இன்னொரு 5 வருஷத்துக்கு நாங்கள் கட்சியை பலப்படுத்தக்கூடிய வேலையை நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு போயிட்டாருன்னா ஒரு மரியாதையோடு போயிடலாம். தேர்தல் காலத்துக்கு போய் அசிங்கப்பட்டு இவங்கள வச்சு பிரச்சார நேரங்கள் ஏதாவது பிரச்சனையாகி அது மாதிரி வெளியில் போகிறத விட இந்த மாதிரி செய்கிறது வந்து அவருக்கு ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். என்ன முடிவு எடுக்க போகிறாருங்கிறது பொறுத்தான் பார்க்கணும். சரி, நடப்பு கால அரசியல் குறித்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி. அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை 195 நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.